இந்த தேர்தல் களமே பாத்தீங்க அப்படின்னா முதல்வர் சொல்வது போல தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி. இங்க டெல்லி எங்க வந்துச்சு வர எக்ஸ்பிளைன் பண்றேன். பாஸ் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல இருக்கு. என்ன எப்பவும் நம்மள விரட்டி அடிப்பானுங்க, இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல இருக்கு. வா முன்னாடி கேட்டுக்குள்ள வாடா. கேட்டுக்குள்ளையா? அண்ணே கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதை ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்தில் வச்சு பண்ணிடாங்கன்னு. ஆமா நம்ம 2 பேருக்கு இதானே ஃபர்ஸ்ட் மீட்டிங். ஏய் மூரா இது டீசல் கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. தமிழ்நாடு வர்சஸ் பாஜக. பாஜக எங்க வந்துச்சு? ஆஹா இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? ஆரியன் வர்சஸ் திராவிடியன். ஒரு ராகுல் காந்தி யார் திருவிடரா? எவரா எல்லாம் ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க வந்துருக்கலாம். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டேனா? இப்போ இந்த மேடையே பாத்தீங்கன்னா எம்கே ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ். என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? உங்களை பார்த்தா சிறப்பு போலீஸ் மாதிரி இருக்குங்க சார். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். பாத்தீங்கன்னா மேடையை பாத்தீங்கனாலே தெரியும், இந்த மேடையை பாத்தீங்கனாலே தெரியும் எம்கே ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ். என்ன அந்த பக்கமா சுத்துற? நீ அறிவாளின்னு சொல்றேன்டா லூசு. லூசு டாம்பர் இருப்ப. ஏடா பேசுற லூசுங்கறாங்க, நான் பைத்தியக்காரனா? இவர்களுக்கெல்லாம் எதையாவது சொல்லி எப்படியாவது திமுக நீங்க சொன்னது சொல்லுங்க. ஆரியன் வெர்சஸ் திராவிடன் சொன்னீங்க. ராகுல் காந்தி ஆரியரா திராவிடரா? ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. இல்ல ராகுல் காந்தி எதற்காக நிற்கிறார்? ராகுல் காந்தி வந்து ஆரியரா திராவிடரா? இல்ல ஆஹா இவன் அவனே தாப்பா. அவரு ஆரியரா இருக்கட்டும் திராவிடரா இருக்கட்டும், ஆரியரா திராவிடரா? ஓஹோ எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு அவர் எதற்காக நிற்கிறார்? ஆரிய சித்தாந்தத்திற்காக நிற்கிறாரா, திராவிட சித்தாந்தத்திற்கு கை தூக்குகிறாரா என்பது முக்கியமான கேள்வி. பீகார்ல போய் யாருக்கு நிக்கிறாரு? இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. பீகார்ல யாருக்கு? பீகார்ல கேஸ்ட் சென்சஸ் வேணும். எல்லா இடத்துலயும் அவருடைய கோரிக்கை என்ன? கேஸ்ட் சென்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இட ஒதுக்கீட்டை ஜாஸ்தி ஆக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. கொண்டுந்தீங்களா? இங்க பாரு நல்லா நாம இங்க பா. ஏய் என்ன பாக்குறப்பல இதே வேலைய செய்றீங்க. இங்க பாரு குடிக்கல சொல்ல கூட விட்டு போறீங்க. இங்க பாரு கேஸ்ட் சென்சஸ் ஒன்றிய அரசு தான் கொண்டு வர முடியும். பீகார்ல யார் கொண்டு வந்தா? பீகார்ல கொண்டு வந்தது கேஸ்ட் சர்வே. கேஸ்ட் சர்வே யார் கொண்டு வந்தா? கேஸ்ட் சர்வே தேவை கிடையாது. ஏன்னா அங்கெல்லாம் 69% இடஒதுக்கீடு இல்ல. தமிழ்நாட்டுல 69 இருக்கா? ஆமா. ஏன் தடை பண்ண முடியல உச்சநீதிமன்றத்தால? ஏன்னா நம்ம வந்து கொண்டு போய் சேர்த்துட்டுமே 10th ஸ்கெட்யூல்ல சேர்த்துட்டுமே. யார் சேர்த்தா? இவங்க நம்ம செல்வி ஜெயலலிதா சேர்த்தாங்களே. அவ்வளவுதான். அவ்வளவுதான். முதுகுல குத்திட்டு இல்ல இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. யார் அந்த 69% இடஒதுக்கீடு எல்லாத்துக்கும் போராடுறன்னு சொல்றது யாரு? செஞ்சது யாரு? நீங்க தான் சொன்னீங்க. இதுக்கு பேரு தான் திராவிட மாடல் ஆட்சி. புரியல. சமூக நீதிக்காக, அதாவது ஆரியன் வெர்சஸ் திராவிடியன் 69% இடஒதுக்கீடுக்காக போராடினது யாருன்னு சொன்னீங்க. ஆமா. அது வந்து யார் செஞ்சிருக்காங்க நீங்களே தான் சொல்றீங்க. இல்ல நான் கரெக்ட். அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படினா கிவ் அண்ட் டேக் பாலிசி. இதுல எந்த மாற்று கருத்துமே வேண்டாம். 100 தடவை கேட்டேன், இன்னும் ஒரு தடவை கேட்றேன். ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி பட்டியலினத்துக்கு இருந்துச்சு. அப்ப ஆர் ஆசாங்க போட்டிட்டார். அது பொது தொகுதியா மாற்றப்பட்டுச்சு. உடனே அவரை ஷிஃப்ட் பண்ணி நீங்க ஊட்டிக்கு அனுப்பிட்டீங்க. ஏன் பெரம்பலூர் காரத்துக்கு ஊட்டிக்கு அனுப்புனீங்க? இன்னைக்கு பூரா விட மாட்டான் போல இருக்கே. அதுக்கு தான் அண்ணன் ஆர் ராசா அவர்களே தெளிவா கருத்து சொல்லிருக்காங்க. நக்கல்யா அவனுக்கு. நீங்க கேளுங்க, அண்ணன் ஆர் ராசா என்ன கருத்து சொல்லிருக்காருன்றதை கேளுங்க. வாய்ப்பு எங்கெல்லாம் இருக்கு கொடுப்போம். இப்ப என்ன கூட பொது தொகுதி வைக்க சொன்னார் கலைஞர். நான் வேற சில காரணங்களுக்காக நீலகிரிக்கு போனேன். நீலகிரி தொகுதி ஒரு கஷ்டமான தொகுதி, டஃப்பான தொகுதி. அங்க வந்து நீ போட்டிட்டு ஜெயிக்கிறதுக்கு உன்னால முடியும்னு சொல்லி அங்க அனுப்பி வைக்கிறார். சொல்லல, நான் நிகழ்ச்சியில் இருந்தேன். ஏன்னா எங்க சொன்னால எங்க தாத்தா நீலகிரிக்கு ஓடினாருன்னு. அங்க தேயிலை தோட்ட தொழிலாளர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலாமா, நம்ம முன்னோர்லாம் அங்கே தானே கஷ்டப்பட்டாங்க தான் போனேன். உண்மையா சார் இது? உண்மையா சார் இது? ஆமா, இப்படிலாம் கேட்டா அது பொய்யாயிடாது. அதே போல இப்போ இதோட நீட்சி இப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னும் பொழுது இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? ஒடுக்கப்பட்ட இந்துக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே இயக்கமாக யார் இருக்கா அப்படின்னா திமுக மட்டும்தான் இருக்கிறது. உண்மையான தமிழனாக இருந்தால் இந்து மதத்தை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள். ஒடுக்கப்பட்ட இந்துக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே இயக்கமாக யார் இருக்கா அப்படின்னா திமுக மட்டும்தான் இருக்கிறது. இந்துவாக இருக்கிற வரை சூத்திரன், சூத்திரனாக இருக்கிற வரை நான் நீ விபச்சாரியின் மகன். எத்தனை பேர்
விபச்சாரி மகனாக இருக்க விரும்புகிறீர்கள்? அசிங்கமா கேட்போம், கஷ்டமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாட்டுக்கு சொல்றேங்க. விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார். ரைட், ரைட். அசிங்கமா கேட்போம். ஒண்ணும் இல்ல, சும்மா விளையாட்டு பேசுறோம்ப்பா. இடபிள்யூஎஸ் கோட்டா ஏன் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடாது அப்படின்னா, ஏன் வரக்கூடாது அப்படின்னா, அது வெறும் உயர் ஜாதி இந்துக்களுக்கான இடஒதுக்கீடு. காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இடபிள்யூஎஸ் உண்டா இல்லையா? காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இடபிள்யூஎஸ் உண்டா இல்லையா? காங்கிரஸ் பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுடா, மயில்கல் ரேஞ்சுக்கு தான் மதிக்கிறேன். மரியாதை இங்கிருந்து ஓடி போயிரு, இல்லன்னா காலையில ஊத்துற பால்ல விஷத்தை வச்சு உன்னை நான் கொன்னுடுவேன். ஏண்டா 2 நேர சோத்துக்கும் 50 ரூபாய் படிக்காசுக்கும் நீ அன்றாயில இருந்து அக்கல் வரைக்கும் தொடச்சிட்டு கொடுக்குற, நானும் தொடச்சுக்கிறேன். உனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இல்லாம போச்சடா. டேய் கொத்தல்லி, உனக்குன்னு ஒரு காலம் ஒட்டச்சிக்கிட்டு வரும்டா. கங்கையில இஃப்தார் விருந்து சாப்பிட்டாங்களாம், அதுக்காக 14 இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ப்ராப்ளம் அது இல்ல. அதுக்கப்புறம் அங்கேயே பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு மிஞ்சி போன பிரியாணி, வேஸ்டான எலும்பு துண்டு எல்லாத்தையுமே கங்கை நதியிலே கொட்டியிருக்காங்க. இங்க போட்டிடுறது பாஜக. அந்த 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 தீய சக்தி, அந்த மதவாத சக்தி தமிழ்நாட்டுக்குள்ள அதிமுகவின் மூலமாக நுழைய கூடாது. தாமரையை தமிழ்நாட்டில் வளர்த்து விட்டவர்கள் இவர்கள் தானே. கருணாநிதி அவர்களின் ஆசி பெற்ற சின்னம் தாமரை. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம் இல்ல. திமுகவின் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை. வாக்களிப்பீர் தாமரைக்குன்னு கரைவேட்டி கட்டிய திமுக கட்சிக்காரர்களை சந்து பந்தெல்லாம் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்த செய்தவர்கள் யார்? வேற யாரு? நான் தான். காவியோடு கூட்டணி வைத்தவர்கள் இவர் தான். 1999 யார் கூட்டணி வச்சா? இவங்க தான் வச்சாங்க. 2001 யார் கூட்டணி வச்சா? இவங்க தான் வச்சாங்க. மோடி மிகவும் நல்லவர்னு சொன்னது யாரு? இவங்க தான். குஜராத் இன படுகொலைக்கு பிறகு இவங்க பிஜேபியோடு கூட்டணி வச்சிருக்காங்க. பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு பிஜேபியோடு கூட்டணி வச்சிருக்காங்க. வெக்கமா இல்ல? இது இவங்களை குறித்து ஏதாவது இவர்கள் செய்யக்கூடிய மக்கள் விரோத செயலை தட்டி கேட்டனா உடனே அவங்க சொல்றது வந்து பிஜேபி பி டீம், பிஜேபி பி டீம். பிஜேபி உள்ள வந்துரும். இந்த ஒண்ண தாங்க 9 வருஷமா ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறான். திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றான், சண்டைக்கு போனாலும் இதுதான் சொல்றான். பிஜேபியை உள்ள கொண்டு வந்தவர்களே இவர்கள் தானே. ஓத்தா எனக்கு ஏதாவது வச்சு உம்மால வாயில குடிக்கும் போல. அது எப்போ? அது போன மாசம். நான் சொல்றது இந்த மாசம். இல்ல, அப்போ வந்து உங்களை கடிவாளம் போட்டு வைத்திருந்தோம். கடிவாளம். தோல்வி பயம் வந்துடுச்சு, மக்கள் இன்னைக்கு வெறுக்கிறாங்க சார். கேம் இஸ் வெரி கிளியர். ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் கிடையாது சார். எங்க கேம் ஸ்டாலின் வெர்சஸ் தமிழ்நாடு தான் இன்னைக்கு கேம். திமுகவோட 5 வருஷம் ஆட்சி தமிழகத்துக்கே சாபமா போச்சு. பணி நிரந்தரம், விலை குறைப்புன்னு பல பொய் வாக்குறுதிகளை கொடுத்த ஆட்சிக்கு வந்து அவர் பண்ணது என்ன? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் ஊழல்ல நம்பர் 1, பெண்களுக்கு பாதுகாப்பின்மையில நம்பர் 1, கனிம வள கொள்ளையில நம்பர் 1, இந்து விரோத போக்குல நம்பர் 1, போதைப் பொருள் புழக்கத்துல நம்பர் 1, கடன்ல நம்பர் 1. இப்படி எல்லாத்துலயும் நம்பர் 1 தமிழகத்தை மாத்திட்டு ஆட்சி முடிகிற நேரத்துல திட்டங்களா அறிவிக்கிற முதல்வரோட திட்டம் தான் என்ன? வேற என்ன? மறுபடியும் ஆட்சியை பிடிச்சி ஆட்டையை போடுறதுதான்.